ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டியான முட்டைக்கோஸ் வெங்காயம் வச்சு எப்படி பஜ்ஜி பஜ்ஜி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ரெடிமேட் பஜ்ஜி தான் யூஸ் பண்ணல, ஹோம்மேட் பஜ்ஜி தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாதி முட்டைக்கோஸ் கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 3 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகேங்களா, வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ண இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட 3 ஸ்பூன் கிட்ட நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு எடுத்துருக்கீங்களோ முட்டைக்கோஸ் வெங்காயம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கடலை மாவு யூஸ் பண்ணுங்க. அப்ப 3 ஸ்பூன் கிட்ட நான் கடலை மாவு ஆட் பண்ண போறேன். கடலை மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அரிசி மாவு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் நார்மலா யூஸ் பண்ற அரிசி மாவு ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் சோடா உப்பு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க, போதும். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அதுவும் அதே மாதிரி தான் ஒரு 1/4 ஸ்பூன் போடும். அடுத்தது கலர் பவுடர் ஒரு பிஞ்ச் அப்படின்னு போதும். அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஓகேங்களா. இப்போ லைட்டா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த சைடு ஒரு பாத்திரத்துல ஒரு அடுப்புல பாத்திரம் வச்சு அதுல நீங்க ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாருங்க, கரெக்டா இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும். ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது. நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த எல்லாம் சேர்ந்து வரணும். ஸோ இப்படியே எடுத்து நம்ம அப்படியே ஆயில போட போறோம். ஓகேங்களா. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. குட்டிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்க இதை கொடுக்கலாம். ஏன்னா சில பிள்ளைங்க முட்டைக்கும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி விட்டுருலாம். இது ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆகணும் அவசியம் இல்லைங்க. லைட்டா ஒரு ஷேட் எடுத்து கொடுத்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் ஷேடு இந்த மாதிரி அப்பயே நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா. லைட்டா ஒரு திருப்பி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ல இறக்கிடுங்க. பாருங்க, நல்லா ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பஜ்ஜி போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.